அன்பு கன்னிராசி நேயர்களே வணக்கம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு நல்ல அறிவை தருவார்கள். அவங்க உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவார்கள். ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க. ஒரு ஒரு விஷயத்தை செய்வதற்கு ரொம்ப ஒரு படபடப்போட சில காரியங்களை செய்வீர்கள். ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயமா தெரியாது. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சிட்டு இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்குது. அதை கம்மிப்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பின்னடைவுகள் ஏற்படுது. அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏன் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் பின்னடைவு அடைகிறோம், அதற்கு என்ன வழி, அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்பது பற்றிய விஷயங்கள் அடுத்தவர்கள் மூலமாக அல்லது உங்களுடைய குருவின் மூலமாக, உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருவாகட்டும் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களாகட்டும் அல்லது உங்கள் ஃப்ரெண்டாகட்டும், இவங்க உங்களுக்கு அறிவு போதனையை கொடுப்பார்கள். அதை காண்பித்து கொடுக்கப்படும். எங்கே உங்களுடைய பிரச்சனைங்கிறத காண்பித்து கொடுக்கப்படும். அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டால் அந்த இடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய காதல் மலரும். நல்ல விஷயங்களாக இருக்கும். புதிய நட்பின் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும். ஆனால் எதிராளி அப்படிங்கும் பொழுது அவரை நீங்கள் ரொம்ப எடக்குறைவாக மதிப்பிடக்கூடாது. நீங்கள் எதிராளியை ரொம்ப மதிப்பிடும் பொழுது அவரை நீங்கள் தவறாக மதிப்பிடுகிறீர்கள். அவர்னால் எந்த விதமான ஒரு வேலையும் நடக்கலை என்றோ அல்லது அவர் உங்களுடைய அளவிற்கு அவர் சாமர்த்தியமாக இல்லை என்றோ நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவர்களை பார்க்கிறீர்கள். அதை மாற்றிக்கோங்க. ஞானமும் அறிவும், அதாவது நீங்கள் புத்தக விஷயத்தில் ஒரு விஷயத்தில் புத்தகம் அல்லது படிப்பு விஷயத்தில் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக இருக்கும் பொழுது உங்களுடைய எதிராளி அவருடைய திறமையான விஷயங்கள் அல்லது அவர் இத்தனை நாள் கடந்து வந்த பாதையில் அவர் பெற்ற அனுபவத்தின் மூலமாக சில கருத்துக்களை கூறுவார். அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வெற்றி. அதை ஏற்றுக்கலைன்னா தோல்வி. ஸோ உங்களுக்கு முக்கியமாக சுகஸ்தானம், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் அறிவு போதனை வரக்கூடிய நேரத்தில் கை நழுவ விடாதீர்கள். சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையாரால் உங்களுக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அவர் உங்களுக்கு எவ்வாறு எந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று தந்தையாரோ தந்தையார் வழியில் உள்ள உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு வழிகாட்டப்படும். அதை 15 தேதிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு அடுத்த 15 தேதியில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள். அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம், சுகம் கிடைக்கும். அப்போ தான் அந்த குடும்பத்தோடு இணைந்து அல்லது உங்களுக்கு உங்கள் மனதளவிலோ உடல் அளவிலோ சுகத்தை நீங்கள் பெறுவதற்கு சூரிய பகவான் உதவி செய்யும் பொழுது நீங்கள் அதை கை நழுவ விடக்கூடாது. செவ்வாய் பகவான் மிக அழகாக உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை பாருங்கள். உங்களுடைய குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வீரியஸ்தானம். இந்த இடத்த யார் பார்க்கிறார்? செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்போது பேசும் பொழுது அமைதியாக கவனமாக பேசுங்க. பேச்சில் தான் இனிமையாக பேசணும். உங்களுடைய பேச்சு சில நேரத்தில் ரொம்ப உஷ்ணமாக வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன விஷயத்தை நீங்கள் சொல்கிறீர்களோ அதை அழகாக ஒரு திறன்பட சொல்வதற்கு நீங்கள் முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு. படிக்கும் குழந்தைகளை பொறுத்தவரையில்
நல்ல காலேஜ்லேயோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைத்து உங்களுக்கு வெற்றியை காண்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அது இப்பொழுது உங்களுக்கு சில நிர்பந்தத்தினால் தடைகள் ஏற்படும். அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அது பிறகு, அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்கு பிறகு அது உங்களுக்கு கூடி வரும். மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு 60% வெற்றி வாய்ப்புகள் உங்களிடத்தில் உள்ளது. 40% நீங்கள் அடுத்தவர்களுடைய அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.